அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் முழு சுவர் என அறியப்படும் குரு பகவானை ஆளக்கூடிய ராசி தான் மீனம் ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலன்கள் எல்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு, உங்களோட ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாமே வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவைகளாக அமைந்திருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். மேலுமே அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலை மாட்டிக்கொள்வீங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா பட்டு பட்டு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் குருவோட மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவுமே இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க. அப்படின்னாலும் மீன ராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு எப்போதுமே செயல்படக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்த நண்பர்கள். தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம் தான் பெரியது அப்படின்னு சொல்லுவீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைத்துருவீங்க. உங்களோட இமேஜ் பார்த்திங்களா எங்கேயுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பீங்க. மேலுமே இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய மீன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, அவங்க இந்த டைமில் பார்த்திங்களா எந்த வழிபாடு செய்வது அவங்களுக்கு ரொம்பவும் சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலுமே அவங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம், அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான பிரச்சனை எல்லாமே எந்த விதத்தில் சரியாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க காத்திருக்கிறது. இந்த மாதம் உடல் உபாதைகளானது சிறப்பாக இருக்கும். மேலுமே எல்லாத்துலேயுமே இருந்து வந்த மனக்கவலைகளானது குறைய ஆரம்பிக்கும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலுமே தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. எனவே எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலுமே கூட தகுந்த முன்னேற்பாடுகளை செஞ்சுறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருந்தால் கூட பணவரத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாக்கிகளானது வசூலாகக்கூடிய காலமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்களா கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் பார்த்திங்களா தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலையானது காணப்படும். உறவினர்களோட வருகை பார்த்திங்களா இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்களா ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே திடீர் செலவுகளானது உண்டாக வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா படைப்புகளுக்கு மரியாதை மதிப்புமே கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் கவனமாக பாடங்களை படிப்பது உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவும். உங்களுடைய நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு ரொம்பவும் சிறந்த காலமாக சொல்லப்படுது. இனி நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வர வேண்டிய பண பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். மேலுமே பண விஷயத்தில் தாராளமாக நீங்கள் இருக்கும். இருந்த போதும் கூட அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலைகளில் கையை பிசைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் படும் கஷ்டங்கள் அனைத்துமே வெளியே தரையாத அளவுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்களா அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். மனதுமே தெளிவான ஒரு நிலையில் இருக்கும். நீங்கள் எப்போதுமே அடுத்தவங்க கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழ்நாளாக தான் காட்சி தருவீங்க. நீங்கள் யார்கிட்டையுமே உங்களோட குறைகளை தெரிவித்து கொள்ளவும் மாட்டீங்க. ஆனால் கூட நீங்கள் இறைவனிடம் சொல்லுங்கள், எல்லாமே உங்களுக்கு மாறதுக்கு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் புதிய வாகன யோகமே கூட வந்து சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு. உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் கூட நீங்கள் தலையிடுவதும் கருத்து சொல்வதையுமே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே நீங்கள் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே தொடர்ந்து செய்கிறதுனால காரிய தடைகள் எதுவுமே இல்லாமல் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நவகிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். கல்வியில் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காத்திருக்கு. மேலுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் சாதகமான பலன்கள் தான் நிறைய காத்திருக்கு. இந்த மாதம் உங்களோட திட்டங்களில் பார்த்திங்களா சரியான நேரத்தில் முடிக்கப்படும். வேலை அல்லது தொழிலை மாற்ற நினைக்கிறவங்க வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும், ஆகஸ்ட் மாதத்தோட நடுப்பகுதியில் உங்களோட சொத்து தொடர்பான தகராறுகளானது பிரச்சனைகளானது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கூட தீரக்கூடிய ஒரு காலமாகவும், நிபுணர்களோட உதவியுடன் தீரக்கூடிய நேரமும் உங்களுக்கு கூடி வருதுங்க. மேலுமே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகளானது நிறைய இருக்குது. பயணம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மாத கடைசியில் பகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் தடைகளை சந்திக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவற்றுக்கான தீர்வை காணறதுக்கும் ஒரு கிரக நிலைகளானது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. உங்களோட துணையிடமிருந்து சில நல்ல செய்திகளை கூட நீங்கள் பெறதுக்கு இது உகந்த காலமாகவும் சொல்லப்படுது. உடன் பிறந்தவங்களால் பார்த்திங்களா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையானது உருவாக்கக்கூடிய வாரமாகவும், பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளானது கிடைக்கும் வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய வாரமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே மேற்கொள்வது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. பொதுவாகவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கலமையான பலன்களானது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூட நேரலாம். உங்களோட அன்புக்குரியவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது போல உணரலாம். உறவில் முறிவுகள் அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போவது உங்களோட மனதை பார்த்திங்களா பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் உறவில் இடைவெளி நீங்கி சிறிது நல்லிணக்கத்தை நீங்கள் பெற முடியுங்க. நிதி ரீதியாக இது ஒரு புத்துணர்ச்சியூட்டும் காலமாகவும் உங்களுக்கு அமைச்சிருக்கு. புத்திசாலித்தனமான நகர்வுகளும் அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகவும் உங்களுக்கு நிலையான நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தை கூட நீங்கள் கொண்டு வர முடியும். குறிப்பாகவே நீங்கள் படைப்பாற்றல் மற்றும் அக்கறையோட தலைமை தாங்கினாலே தொழிலில் ரொம்பவும் பிரகாசமான ஒரு காலமாக மாறது கூட நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் உங்களோட நேர்மையை பாராட்டலாம். மேலுமே உங்களோட செயல்திறனை மேம்படுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் பார்த்திங்களா பல நல்ல பலன்களுமே காண முடியுங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரப்போகிறது. தெளிவான சிந்தனைகள் மூலம் உங்களோட வாழ்க்கை பார்த்திங்களா சீரான முன்னேறலாம். உங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும் போது நேர்காணல்கள் மற்றும் கூட்டங்களில் நீங்கள் பேசும்போதும் சரிங்க, தன்னம்பிக்கையோட வெளிப்படையாக பேச முடியும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்களோட அன்றாட பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க. உடலையும் சரிங்க, மனதையும் சரிங்க சமநிலைப்படுத்துவீங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் முழு கவனமோடு படித்தால் மட்டுமே உங்களோட வெற்றி பாதையில் நீங்கள் எப்போதுமே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு பல பிரச்சனைகளுமே கூட தீர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா கூட நீண்ட காலமாகவே நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றங்களை உங்களால் சீக்கிரமாகவே அடைய முடியுங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு சொல்லப்படுங்க.
அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீன ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.